ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா IPL 2024 மேட்ச் நம்பர் 29 மும்பை இந்தியன்ஸ் vs சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ இடையில நடக்கக்கூடிய மேட்ச் தான். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஆடுறாங்க இவங்க பிட்வீன். லாஸ்ட் சீசனில் 2 மேட்ச் ஆடிருந்தாங்க. அந்த 2 மேட்ச்சுமே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தான் ஜெயிச்சிருப்பாங்க. உங்களுக்கே அது தெரிஞ்சிருக்கும். ஓரளவுக்கு க்ளோஸாக கூட லாஸ்ட் சீசனில் வந்து மேட்சஸ் போகலை. பட் இந்த மேட்ச் வந்து நம்ம ரொம்ப க்ளோஸாக எதிர்பார்க்கலாம். காரணம் என்னென்னா, வான்கடே ஸ்டேடியமில் அந்த அளவுக்கு வந்து அதிரடியாக பிச்சை வந்து செட் பண்ணியிருக்காங்க பேட்டிங்க்கு ஃபேவராக. இனிஷியல் ஸ்விங் இருக்கும், அதை தப்பிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ஸ்கோர் போகக்கூடிய ஒரு கேம். ரெண்டு டீம்லையுமே நிறைய ஹிட்டர்ஸ் இருக்காங்க மிடில், கண்டிப்பாக அவங்க ஹிட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி டெத்தில் போட்டு விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் ரெண்டு டீம்லையுமே இருக்கிறனால ஓவரால் பார்க்குறப்போ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்சாக இருக்கும். பேட்டில்ஸுமே நிறையா இருக்குது. ஸோ பார்க்கலாம். இந்த மேட்ச் வந்து April 14 7:30 PM வான்கடையில் நடக்கக்கூடிய ஒரு மேட்ச்சு. மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச். ஸோ க்ளோஸாக போகும். லாஸ்ட் பாலில் கூட என்ன வேணால் நடக்கலாம். ஸோ அதனால் ஜிஎலுக்கு ஒரு பெஸ்ட்டு மேட்ச்சு. கிராண்ட் லீக்ஸில் நீங்கள் எவ்வளோ ரிஸ்க்காக எடுக்க முடியுமோ யோசிச்சு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கிளிக் ஆகிறதுக்கான சான்ஸ்ன்றது அதிகமாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் பாலில் கூட என்ன வேணால் நடக்கலாம். சிஎஸ்கே எம்ஐ மேட்ச். ஏன்னா லாஸ்ட் சீசனில் ரொம்ப போராக வந்து இவங்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய மேட்ச் போயிருந்துச்சு. இந்த சீசனில் ரொம்ப க்ளோஸாக தான் போகும். அதுக்கேற்ற மாதிரி வான்கடையில் இப்போ ரீசெண்டாக வந்து எம்ஐ ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் அதிரடியாக வந்து ஜெயிச்சிருக்காங்க. அவ்வளோ ரன்னையுமே வந்து பாதியிலே முடிச்சிருக்காங்க. இந்த கிரவுண்டை பொறுத்தவரையா இனிஷியல் ஸ்விங் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல் பேட்டர்ஸுக்கு சாதகமாக இருந்திருக்கு. ப்ளஸ் உங்களுக்கு ஹை ஸ்கோரிங் ஒரு கேமு. ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கே எம்ஐ மேட்ச் வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக போகலாம். சப்போஸ் பிச் ரிப்போர்ட் நமக்கு எதாவது கிடச்சி இந்த ஒரு லோ ஸ்கோர் ஆகக்கூடிய ஒரு விக்கெட் இருக்கும் வான்கடையில். சப்போஸ் அந்த லோ ஸ்கோரிங் விக்கெட்டாக இருந்தால் அதையும் நான் டெலகிராம் சொல்லிடுறேன். பட் சேசிங் டீம் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் எந்த டீம் சேஸ் பண்ணாலும் சரி அவங்களுக்கு ஃபேவராக டீமை போடுறதுக்கும் ரெடியாக இருங்க. அதையும் ஒரு சில டீம்ஸை வந்து மேக் பண்ணிக்கோங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதே மாதிரி நம்மளோட டெலகிராமில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இதான் வந்து கரெக்டான அட்ரஸ். நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வின்னிங் மட்டும் கொடுக்குறோன்னு சொல்ல முடியாது. யாருமே அப்படி கொடுக்க முடியாது. லாஸுமே வரும், வின்னுமே வரும், ரெண்டுமே கலந்து வரதான். பட் நீங்கள் எங்கேயும் அமௌண்ட் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. நம்ம நேமை யூஸ் பண்ணி யாராவது கேட்டால் கொடுத்துடாதீங்க. ஒன்லி நம்ம ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ கடைசி நம்ம வின்னிங்ஸ்ன்றது எடுத்துருப்போம். அதுக்கானது எல்லாமே நம்ம போஸ்ட்டும் பண்ணியிருப்போம். உள்ளே வந்து பாருங்கள். ஸோ ஃபேப்லோன் ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க. அதேமாதிரி டியோ குபேரா ஃபேண்டசி அதுக்கான வின்னிங்ஸ் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஜஸ்ட் ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணால் போதும். குபேரா ஃபேண்டசி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K ஃபேண்டசி ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க குபேரா ஃபேண்டசி ஆப்புக்கு. ஸோ நம்ம கொடுக்குறோம். உங்களுக்கு ஐடியா இருந்தால் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக வெற்றின்னு கிடச்சிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக தோல்வி இருந்தால் மாற்றிக்கோங்க. அதுதான் நான் சொல்கிறது. ஏன்னா நமக்கு தெரியும் இப்போ தோல்வி இருந்துச்சு அப்படின்னா அதை கரெக்டாக நம்ம எப்படி வந்து டேலி பண்ணணும்னு. ஒரு சிலருக்கு தெரியாமல் இருந்தால் உங்களுக்கு ஐடியா இருந்தாலும் நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. ஏன்னா புரிஞ்சுக்கோங்க, ஃபேண்டசியில் வின் இருக்கும், லாஸ் இருக்கும். கிராண்ட் லீக்கில் நீங்கள் 10-15 டீம் கூட மேக் பண்ணிக்கலாம். பட் ஸ்மால் லீக்கில் ஒரு டீமை மேக் பண்ணி தான் விளாட முடியும். அதனால் வின்னு லாஸ் வந்து சகஜம் தான். வேணால் அந்த ஸ்டெப்பை வந்து படித்து கூட பாருங்கள். எப்படி வந்து ப்ளே பண்ணணும் நம்ம வந்து மேலே பின் பண்ணியிருப்போம். இதை பார்த்து கூட தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க எப்படி மூவ் பண்ணுறதுன்றதை. ஸோ கரெக்டாக மட்டும் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராமில். குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஜிஎஸ்டி ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி டியோன்ற ஆப்ஷன் மூலிமா ப்ளே பண்ணலாம். நம்மளும் கரெக்டாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ டெலகிராமில் நீங்கள் உள்ளே போய் பார்த்தாலே தெரியும் டியோ எந்த அளவுக்கு ஈஸி அப்படின்னு. ஜஸ்ட் ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணால் போதும். இருக்கிறதுலே கமிஷனும் ரொம்ப கம்மியாக எடுக்கக்கூடிய ஒரு ஒன் பிளேயர் செலக்ஷன் ஆப்பு. இவங்க தான் ஃபஸ்ட்டு டியோன்னு கொண்டு வந்தாங்க. அதை பார்த்து தான் மற்ற ஆப்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு ஒர்த்தபுளாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டால் பண்ணுவாங்க. 2K ஃபேண்டசி ரெஃபர் கூட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பிச் ரிப்போர்ட்டுன்னு பார்த்தோம்னா 113 மேட்ச் நடந்திருக்கு. அதில் 50 மேட்ச் ஃபர்ஸ்ட் பண்ணுற டீமும் 63 மேட்ச் செகண்ட் டீமும் ஆவரேஜ் 169 ரன் எதிர்பார்க்கலாம். டோட்டலாக பார்த்தோம்னா இந்த கிரவுண்டில் சேஸ் பண்ணுற டீம் எப்படினாலும் ஜெயிச்சிடறாங்க. 230 ரன் அடித்தா கூட சேஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ்ன்றது இருக்குது. கண்டிப்பாக ஹை ஸ்கோரிங் ஒரு கேமாக தான் இருக்கும். ஸோ ஹெட் 36 மேட்ச்சில் 16 மேட்ச் ஃபர்ஸ்ட் பண்ணுற டீமும் சிஎஸ்கேவும் 20 மேட்ச் எம்ஐயும் ஜெயிச்சிருக்காங்க. பட் லாஸ்ட் சீசனில் பார்த்தோம்னா 2023 IPL 2 மேட்ச்சுமே உங்களுக்கு சிஎஸ்கே தான் ஜெயிச்சாங்க. எம்ஐ வந்து ஜெயிக்கலை. அதுவும் வந்து முக்கியமான பாயிண்ட்டு. அந்த டீட்டெயிலுமே நம்ம வந்து பார்ப்போம். இப்போ ரீசெண்டாக இந்த கிரவுண்டில் நடந்த மேட்சுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போது நம்ம சிஎஸ்கே vs எம்ஐ ஆடினா அந்த 2 மேட்சுக்கான ஸ்கோர் கார்டு அனலைஸ் வந்து பார்ப்போம். ரவீந்திர ஜடேஜா 3 விக்கெட். ஸோ இது தொடர்ந்து எப்பயுமே எம்ஐக்கு எதிராக நடக்கிறது தான். குவாலிட்டியான ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் இருந்தால் அவர் எம்ஐக்கு எதிராக விக்கெட் எடுப்பார். சேம் அக்சார் பட்டேல் வந்து இந்த சீசனில் விக்கெட்ன்றதை எடுத்திருந்தார். 10 ரன் டெத்தில் போட்டு விக்கெட் எடுத்திருக்காரு. தீபக் சகர் இனிஷியல் ஸ்விங்கை பயன்படுத்துவார். அது எப்பயுமே நடக்கிறது தான். ஸோ தேஷ் பாண்டேவோட ரெக்கார்டை பார்த்துக்கோங்க. அவருக்கு இது ஹோம் கிரவுண்டும் கூட, லோக்கல் பாய். ஸோ அதனால் அவர் ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக இந்த மேட்ச்சில் இருக்கலாம். மோஸ்ட்லி நிறைய பேர் ட்ராப் பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி ஸ்ரேயாஸ் கோபாலுக்கு பதிலாக கண்டிப்பாக
பியூ சாவ்லா உள்ளே வருவார். பியூ சாவ்லா உள்ளே வந்தால் அவரும் ஒரு டீசென்ட் பிக்கு தான், ஒரு விக்கெட் மினிமம் எடுக்கலாம். ரஹானே அவருக்கும் இது வந்து ஒரு ஹோம் கிரவுண்ட். ருத்ராஜ் கெய்க்வாட் அவருக்கும் ஒரு ஹோம் கிரவுண்ட். சிவம் டூபே அவருக்கும் ஒரு ஹோம் கிரவுண்ட். ஸோ இருக்கிறதுல எல்லா லோக்கல் பாய்ஸுமே ஒன்றா ஆடுற மாதிரி வான்கடையில் ஆட போகிறாங்க. ஸோ நிறையா பேருக்கு அட்வான்டேஜ்ன்றது இருக்கும். ஸோ இங்கே பார்த்தோம்னா உங்களுக்கு சூரியகுமார் யாதவ் வந்து 26 ரன், பட் ஜடேஜாக்கு அவுட் ஆனார். அதே சூரியகுமார் யாதவ் இந்த மேட்ச்லையுமே ஜடேஜாக்கு அவுட் ஆனார். இங்கே ருத்ராஜ் கெய்க்வாட் பார்த்தோம்னா 30 ரன் 40 ரன். ஸோ எப்பயுமே வான்கடையில் ருத்ராஜ் கெய்க்வாட் நல்ல இன்னிங்ஸ்ன்றது தான் ஆடி இருக்காரு. அது காரணம் என்னன்னா ஜஸ்பீத் பும்ராவையே அவர் டீசெண்டாக ஆடிட்டு போயிடுவார். அதுவும் ஒரு காரணம் தான். ஸோ ட்ரம்ப் கார்ட் பிக்காக நீங்கள் தேஷ்பாண்டே இந்த மாதிரி பிளேஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். லோ பர்சன்டேஜ் பிளேஸாக இருப்பாங்க கண்டிப்பாக. மிச்சல் சாண்டர் உள்ள வந்து அவரும் டீசெண்டான ஒரு ஆப்ஷன் தான். ஜடேஜா மிச்சல் சாண்டர் 2 பேர் லெஃப்டாக ஆர்த்தடாக்ஸு வீசுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப. கடையில் கடைசியாக நடந்த 2 மேட்சுக்கான ஸ்கோர் கார்டு டீடைல்ஸ் பார்ப்போம். ஸோ கிட்டத்தட்ட இது வந்து ஒரு கைடு தான் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடுமே வந்து ஒரு காரக்கு சான்ஸ் அதிகம். ஸோ ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்தோம்னா 2 மேட்சுமே ஹை ஸ்கோரிங் கேமாக தான் போயிருந்துச்சு. அதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த டெத்தில் ஃபஸ்ட்டு போல் பண்ணாலும் சரி, செகண்ட் போல் பண்ணாலும் இம்பார்ட்டண்டான பிளேயர்ஸ் வந்து விக்கெட்ஸ் அதிகமாக எடுத்திருக்காங்க. ஜஸ்பீத் பும்ரா 2 மேட்ச்சில் சேர்த்தே வந்து 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த ஹை ஸ்கோரிங் கேம்லேயே வந்து பார்த்தோம்னா டெக்னிக்கலாக பவுல் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10 ரன் வீசுகிறப்போ அவர் அடிக்கிறது கஷ்டம், அவருக்கு விக்கெட் கிடைக்க சான்ஸ்ன்றது இருக்குது. அதேமாதிரி டாப் ஆர்டரில் இங்கே பாருங்கள் விராட் கோலி அவுட் ஆயிருக்காரு. அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ரோஹித் சர்மா, இஷான் கிஷன் நல்லா ஆனாலும் இங்கே டேவிட் வார்னர் எல்லாருமே வந்து அவுட் ஆயிருக்காங்க. பிருத்திவி ஷாவோட ஹோம் கிரவுண்டை அவர் பயன்படுத்தியிருக்காரு. ஸோ ஹோம் கிரவுண்ட் பிளேயர்ஸை வந்து பிக் பண்ணிக்கோங்க. பட் இனிஷியல் ஸ்விங்குன்றது இருக்கும். அந்த இனிஷியல் ஸ்விங்கில் மாட்டிட்டாங்க அப்படின்னா மிடில் ஆர்டரில் வரக்கூடிய பேட்டர்ஸ் நல்லா ஆடுறதுக்கு சான்ஸ்ன்றது இருக்குது. ஓவரால் பார்க்குறப்போ மீடியம் பேசர்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு பேட்டர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே நீங்கள் டிவிலே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு விக்கெட் வந்து பிஹேவ் ஆயிருக்கு அப்படின்றது. ஸோ நம்ம டெக்னிக்கலாக எப்படி மூவ் பண்ணலாம் இந்த மேட்சுக்குன்ற டீட்டெயில் வந்து பார்ப்போம். ஸோ மும்பை இந்தியன்ஸ் vs சிஎஸ்கே. ஸோ இது வான்கடை கிரவுண்டில் கடைசி நடந்த மேட்ச்க்கான ஃபுல் ஸ்கோர் கார்டு இது. ஸோ டீட்டெயிலாக வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸில் மாற்றங்கள்னு இருந்தால் என்ன மாற்றம் இருக்கும் அப்படின்னா, கான்வே வந்தால் ரச்சின் ரவீந்திரா வெளியே போவார். மற்றபடி பார்த்தோம்னா லோக்கல் பாய்ஸு. ஸோ ரஹானே ரிஸ்க் எடுத்து பாருங்கள். செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு கேப்டன் கேப்டனை ட்ரை பண்ணி பாருங்கள். சேசிங் வரப்போ குயிக்காக அடிக்க முடியும். ஒரு 150 160 வந்து எம்ஐ அவுட் ஆகிறாங்க அப்படின்னா ரஹானேவே வந்து 1-1 அதிரடியாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஜிஎல்ல கண்டிப்பாக கேப்டன் கேப்டனா ரஹானேவை சேசிங் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா ஸ்டார்ட் பண்ண ரச்சின் ரவீந்திரா ஃப்ளாப் ஆகிட்டு இருக்காரு. அந்த சைடு ஜஸ்பீத் பும்ரா, அதுக்கப்புறம் கோட்ஸி இந்த மாதிரி பிளேயர்ஸ் வீசுவாங்க. மறுபடியும் அடிக்க போய் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கலாம். அதே மாதிரி டெக்னிக்கலாக இவருக்கு எதிராக நபி வீசுறதுக்கும் வாய்ப்புகள்ன்றது இருக்கும். சிவம் டூபே அவருக்குமே வந்து இது ஹோம் கிரவுண்ட் தான். நிறைய இன்னிங்ஸ் வந்து இங்கே ஆடி இருக்காரு. லோக்கல் மேட்சஸ்லாம் 5 6 6 6ன்ற மாதிரி அடிச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இவரும் ஒரு டீசெண்டான பிக்கு தான். ரவீந்திர ஜடேஜா லெஃப்டாக ஆர்த்தடாக்ஸ் மும்பை இந்தியன்ஸ். அப்புறம் ஏர்லி விக்கெட்ஸ் போச்சுன்னா டாப்பில் பேட்டிங் ஆடவும் முடியும். ஸோ கீ பிளேயர்ஸாக நம்ம செகண்ட் இன்னிங்ஸில் நம்ம ரஹானேவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் ஜடேஜா ரொம்ப ரொம்ப முக்கியம். ரச்சின் ரவீந்திரா கொஞ்சம் டவுட்டு, இனிஷியல் ஸ்விங்கில் மாட்டினா அவுட் ஆயிடுவார். ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு ஹோம் கிரவுண்டு, கண்டிப்பாக அதை பயன்படுத்தி அவருமே நிறைய ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். சேஃபஸ்ட் ஆப்ஷனாக நம்ம பார்க்குற டேரன் மிச்சல் சுத்தமாக பர்ஃபார்மன்ஸே பண்ணுறதில்ல. ஓவர்ஸ் கொடுத்தாங்கன்னா ஏதோ அதில் ஒரு விக்கெட்டு 2 கேட்சை பிடிக்கிறாரு, அதுக்கப்புறம் 20 ரன்னுன்ற மாதிரி தான் அடிச்சுக்கிட்டு இருக்கார். ஸோ தோனி விக்கெட் கீப்பிங் தான் பண்ணுவார். சம்டைம்ஸில் பேட்டிங் வரலாம். இஷான் கிஷன் வேணாம், ஹை ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் ஏதாவது ஒரு டீமில் மட்டும் நீங்கள் தோனியை ஆட் பண்ணிக்கோங்க. 10 ரன் டெத்தில் போட்டு விக்கெட்டுன்றதை எடுத்துருவார். ஸோ தேஷ்பாண்டேவோட ஹோம் கிரவுண்டு. ஆல்ரெடி லாஸ்ட் டைம் மும்பை கூடயுமே 2 மேட்ச்லையும் சேர்த்து 4 விக்கெட் எடுத்திருக்காரு. முஷிஜிபி ரஹ்மான் டெத்தில் போல் பண்ணுவார். தீபக் ஜெயர் இனிஷியல் ஸ்விங்குன்ற அதில் விக்கெட் எடுக்க சான்ஸ் அதிகம். ஸோ அப்போ நீங்கள் டீம் மேக் பண்ணுறப்போ இனிஷியல் ஸ்விங் இருக்கும், அதில் விக்கெட் எடுப்பாங்க அப்படின்னா நீங்கள் தீபக் ஜெயரை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அப்போ அந்த சைடு இஷான் கிஷானையோ ரோஹித் சர்மாவையோ ட்ராப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவர் இனிஷியல் ஸ்விங்கில் அவங்கள தான் அவுட் ஆக முடியும். ஆல்ரெடி பேட்டில்ஸ்லுமே 3 முறை வந்து ரோஹித் சர்மாவை தீபக் ஜெயர் அவுட் எடுத்திருக்காரு. ரவீந்திர ஜடேஜா சூரியகுமார் யாதவ் 3 டைம் அவுட் எடுத்திருக்காரு. இந்த விக்கெட் என்ன தான் மீடியம் பேசர்ஸ் விசஸ் பேட்டர்ஸ்ன்னு சொன்னாலுமே ஸ்பின்னர்ஸ் வந்து டெக்னிக்கலாக கரெக்டாக லாஜிக்கல் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து விக்கெட் கிடைக்கும். இப்போ வந்து ஒரு ரைட் ஹேண்ட் பேட்டர் லெஃப்ட் ஹேண்ட் ஆர்த்தடாக்ஸ், அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் விசஸ் ஆஃப் ஸ்பின்னுன்ற லாஜிக்கில். ஸோ ஃபஸ்ட்டு போல் பண்ணுறப்போ டெத்தில் போல் பண்ண போகிறது, செகண்ட் போல் பண்ணுறப்போ டெத்தில் போல் பண்ண போகிறது 10 ரன் தான். கண்டிப்பாக இம்பார்ட்டண்டான ஒரு பிக்கு கேப்டன்ஷிப்மாக ட்ரை பண்ணலாம். ஸோ கட்டர்ஸ் இந்த கிரவுண்டில் எடுபடுமான்றது ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஸோ நல்ல வேகத்தில் கரெக்டாக போடக்கூடியவங்களுக்கு விக்கெட் கிடைக்கும். முஷிஜிபி ரஹ்மான் மோஸ்ட்லி ஒரு விக்கெட் எடுக்கலாம், அதிக விக்கெட் எடுக்கிறது டவுட்டு தான். பட் தேஷ்பாண்டேவே அதே இடத்துல ஹை ரிஸ்காக கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து மிக மிக அதிகமாகவே இருக்கும். ஸோ ஓவரால் பார்த்தோம்னா ருத்ராஜ் கெய்க்வாட், அதுக்கப்புறமா ரவீந்திர ஜடேஜா, நெக்ஸ்ட்டு 10 ரன், இந்த 3 பேர் வந்து பெஸ்ட்டு கேப்டன் சாய்ஸாக இந்த மேட்ச்சுக்கு வந்து இருப்பாங்க.
இதில் ஹை ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க கிராண்ட் லீக்ஸில் மட்டும் ரஹானேவை கேப்டன்ஸ் கேப்டனா சேசிங் வரப்போ ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னா தீபக் சகரை ட்ரை பண்ணுங்கள். அது வந்து ஒன் சைட் டீம் காம்பினேஷனில் நீங்கள் சிஎஸ்கேக்கு ஃபேவராக போட்டால் அதில் தீபக் சகருக்கு ஒரு கேப்டனாக கொடுத்து பாருங்கள். இனிஷியல் ஸ்விங்லேயே விக்கெட் எடுப்பார். அதுக்கப்புறம் சிஎஸ்கே ஈஸியாக 3 பேர் முடிச்சிருவாங்க. ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கேக்வாட், ரஹானேக்குள்ளே மேட்ச் முடியுன்ற காம்பினேஷன் வேணால் நீங்கள் தீபக் சகர் கேப்டன் கொடுத்துட்டு வேறு யாருக்கு வேணால் நீங்கள் வைஸ் கேப்டனாக வந்து கொடுத்துக்கலாம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. 1 2 3. ஸோ டாப்பில் வந்து 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து வருவாங்க. சப்போஸ் ஒரு மோயின் அலி ஆட வச்சாங்க அப்படின்னா கூட டேரன் மிச்சலுக்கு பதிலாக அவருமே வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டராக மாறுவார். அப்போ அந்த சைடில் முகமது நபி லாஸ்ட் மேட்ச் ஓவரே வீசாத முகமது நபி ஒரு ஓவர் தான் போட்டிருந்தார். ஸோ 4 ஓவர் போடுறதுக்கான வாய்ப்புன்றது இருக்கும். அப்போ அவர் ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்காகவுமே இருப்பார். ஸோ செப்பாடுக்கு பதிலாக நீங்கள் அந்த இடத்துல முகமது நபியை கூட வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு ட்ரம் கார்டு பிக்காக நபி இருப்பார். ஸோ டெத்தில் பவுல் பண்ண போகிறது உங்களுக்கே தெரியும், முஷஃபிர் ரஹ்மானும். அடுத்த மும்பை இந்தியன்ஸோட பிளேயிங் 11 வந்து பார்த்துடலாம். ஸோ ரோஹித் சர்மா, இஷான் கிஷான் இப்போ தான் வந்து ஒரு வெற்றியோடு வராங்க. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் அது. சூப்பராக வந்து ஆடி இருந்தாங்க. கம்மியான ஓவர்ஸ்லேயே மேட்சை வந்து முடிச்சு கொடுத்து பார்த்தோம். பியூ சாவ்லாவா இல்லை ஸ்ரேயா கோபாலான்னு பார்த்துக்கலாம். அதுமாதிரி போய் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் பும்ரா. ஸோ பேட்டில்ஸ்ன்றது நிறைய இருக்குது. பட் ருத்ராஜ் கேக்வாட் நல்லாவே ஆடி இருக்காரு பும்ராவை. செப்பர்ட் ஸோ ஹை ரிஸ்க்கான ஒரு பிக்கு தான். அந்தளவுக்கு ஓவர்ஸ் வீச மாட்டார். வீசினாலும் சம்டைம்ஸில் வந்து விக்கெட்ஸ் எடுத்துருவார் ஸ்டெம் டு ஸ்டெம் போட்டு. பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு சில டீமில் நபியை ட்ரை பண்ணி பாருங்கள். லாஜிக்கலாக ஒர்க்காக சான்ஸ்ன்றது இருக்கும். அதேமாதிரி டாப்பில் ரோஹித் சர்மாவோ இஷான் கிஷானோ அவுட் ஆயிடுவான்ற மாதிரி நீங்கள் டீம் செட் பண்ணால் கண்டிப்பாக திலக் வர்மாவை ஒரு கேப்டனைஸ் கேப்டனா, சேசிங் வரப்போ டிம் டேவிட்டை ஒரு கேப்டனைஸ் கேப்டனா உங்கள் டீம்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க. திலக் வர்மா ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் டாப்பு ஏர்லி அவுட் ஆவாங்கன்ற கான்செப்டில் போட்டால். பட் டிம் டேவிட் சேசிங்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவரோட ரோலை கரெக்டாக ப்ளே பண்ணுறாரு. ஸ்விங் இருந்துச்சுன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், எப்போ வேணால் ஹர்திக் பாண்டியா 2-3 ஓவர் போட்டு விக்கெட் எடுக்கும் சான்ஸ்ன்றது இருக்கும். அதை வந்து பயனும் படுத்துவார். ஸோ அதனால் யோசிச்சுக்கோங்க. டெத்தில் கோட்ஸியும் அதுக்கப்புறம் பும்ரா தான் வீசுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் சேஃபஸ்ட்டு பிக்கு. மினிமம் ஒரு விக்கெட்டாக எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இதே லெஃப்ட் ஹேண்டர் பார்த்தோம்னா டாப்பில் 2 பேர் தான் இருக்காங்க. மோயின் அலி எடுத்துகிட்டு வருவாங்களா, இல்லை டேரல் மிச்சலே ஆடுவாரா, இல்லை தீக்ஷனா வருவாரா, பத்ரனா வருவாரான்றதை நம்ம ஆன் டைமில் தான் பார்க்க முடியும். ஸோ இந்த டீமில் பெஸ்ட்டு நமக்கு கேப்டன்ஸ் கேப்டன் ஜாய்சன் பார்த்தோம்னா சூரியகுமார் யாதவ் கொஞ்சம் டவுட் இருக்குது. சப்போஸ் மிச்சல் சாண்டர், ஜடேஜா 2 பேரும் ஆடிட்டாங்க அப்படின்னா, இல்லை ரச்சின் ரவீந்திராவே ஓவர் வீசினார்னா லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸு சூரியகுமார் கொஞ்சம் டவுட் இருக்கும். முன்னாடி ரோஹித் சர்மா கேப்டனாக கொடுக்கலான்னா தீபக் சகருக்கு ரோஹித் சர்மா பேட்டல்ன்றது இருக்கும். அப்போ சேஃப் ஆப்ஷனாக நம்ம போகிறது ஹர்திக் பாண்டியான்னு போகலாம், பும்ரான்னு போகலாம், நல்ல ஆப்ஷனு. ஸோ இல்லை அந்த பேட்டரில் ஒர்க் ஆகாது, பியூர் பேட்டிங் ட்ராக்காக தான் இருக்கும், வேறு லெவலில் ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் டாப்பில் கூட கேப்டனைஸ்னா கொடுத்துக்கோங்க. இல்லை மும்பை ஜெயிப்பாங்க அப்படின்ற காம்பினேஷனில் கொடுத்தா நீங்கள் இந்த இடத்துல கண்டிப்பாக பும்ரா கேப்டன் கொடுத்துட்டு வைஸ் கேப்டனாக ரோஹித் சர்மாவோ இஷான் கிஷான் சூரியகுமார் யாதவ் கூட கொடுத்துக்கோங்க போன மேட்ச் லாஜிக்கில். ஸோ ஏன்னா சேசிங் டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புன்றது இந்த கிரவுண்டில் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு. அதையும் நம்ம வந்து நோட் பண்ணணும். ஸோ ஹை ரிஸ்க்காக ஒரு ட்ரம் கார்டு பிக் ட்ரை பண்ணால் பியூ சாவ்லான்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவரோட ரெக்கார்டுமே வந்து அருமையாக இருந்திருக்கு சிஎஸ்கேக்கு. இது ஒரு ரெக்கார்டாக இருக்கும். ட்ரம் கார்டு பிக்காகவுமே இருப்பார். ஸோ அந்த நான் முக்கியமான சொன்ன ஒரு ஸ்டாட்டிக் தான். சூரியகுமார் யாதவுக்கு எதிராக 3 டைம் ஜடேஜா விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ மிச்சல் சாண்டருமே வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. தீபக் சகர், ரோஹித் சர்மா 3 டைம் விக்கெட் எடுத்திருக்காரு. இஷான் கிஷானே விக்கெட் எடுத்திருக்காரு. இதில் லோ பர்சன்டேஜ் பிக்கான தேஷ்பாண்டேயுமே விக்கெட்ஸ்ன்றதை எடுத்திருக்காரு இந்த கிரவுண்டில் மும்பைக்கு எதிராக. அதையும் நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான ஒரு பாயிண்ட். மற்றபடி பார்த்தோம்னா இவங்களோட பிளேயிங் 11 ஓரளவுக்கு டீசெண்டாக மிடில் ஆர்டர் தான் வந்து ஆடி இருக்காங்க, லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸு. பட் இப்போது பிச்சு வந்து பயங்கரமாக வந்து பேட்டிங் சாதகமாக இருக்குது. சேம் விக்கெட்டில் மேட்ச் நடந்துகிட்டே இருந்தால் கொஞ்சம் ஸ்லோவாகிறதுக்கும் வாய்ப்புகள்ன்றது இருக்கும். ஸோ ட்ரம் கார்டு பிக்ஸாக முகமது நபி, அதுக்கப்புறம் பியூ சாவ்லா ஏதாவது ஒரு சில டீம்ஸ்லையும் செகண்ட் பேட்டிங் வரப்போ டிம் டேவிட்டை ஒரு ட்ரம் கார்டு பிக்காக ட்ரை பண்ணுங்கள். ஏர்லி விக்கெட்ஸ் போகுன்ற லாஜிக்கில் ஒரு டீம் செட் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் திலக் வர்மாவை எடுத்துக்கோங்க. இந்த கேமில் அவர் நல்லா ஆடுறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். கோட்ஸி பும்ரா ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் இம்பார்ட்டன்ட் பிக்கு. ஹர்திக் பாண்டியா எப்போ வேணால் பவுலிங் போகிறதுக்கான சான்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் சிஎஸ்கேக்கு எதிராக. ஸோ பார்க்கலாம். ஓரளவுக்கு இந்த சைடில் பெட்டர் கேப்டன்ஸ் சாய்ஸ் ஹர்திக் பாண்டியா, பும்ரா சொல்லலாம். சூரியகுமார் யாதவ் ஓகே. பட் லாஜிக்கலாக யோசிச்சா கொஞ்சம் ஒரு சில டீம்ஸில் யோசிக்கணும். டாப்பில் அந்த இயர்லி ஸ்விங்கை தாக்கு பிடிச்சிட்டாங்க, சேசிங்னா ஆடிடுவாங்க. பட் ஃபஸ்ட்டு பேட்டிங்னா கொஞ்சம் டவுட்டுன்றது இருக்கும். ரோஹித் சர்மா, இஷான் கிஷான் யாராவது வந்து ஏர்லியாக ஃப்ளாப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஏன்னா பத்ரனாவுமே உள்ளே வந்துட்டார் அப்படின்னா
அடுத்து கட்டர்ஸ் போடக்கூடிய முஸ்தபிசுர் ரஹ்மானும் இருப்பார். ஸோ இசான் கிசான் வந்து எல்லா மேட்சுமே அதிரடியாக ஆட முடியாது. ஆர்சிபி கூட ஆடுற மாதிரி எல்லா டீம் கூட ஆட முடியாது. ஏன்னா சிஎஸ்கேல நிறையா டெக்னிக்கலான பவுலர்ஸ்ன்றவங்க இருப்பாங்க. அவங்க யோசிச்சு வந்து பவுல் பண்ணுவாங்க. ஆர்சிபியில் சும்மா லைனை பிடிச்சா ஒரே லைனில் பவுல் பண்ணுறவங்க, அதனால் ஈஸியாக அடித்தார். அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு மேட்ச் நல்லா ஆடினோடனே அப்படியே எல்லா மேட்ச் ஆடுவார்னு நம்ம சொல்ல முடியாது. பட் விக்கெட் கீப்பிங்கில் பாயிண்ட்ன்றது கிடைக்கும். ஸோ திலக் வர்மா ஜிஎல் கேப்டன், டிம் டேவிட் சேசிங் வந்தால் ஜிஎல் கேப்டன், ஷெப்பர்டு, நபி ஒரு சில டீம்ஸில் மாற்றி எடுத்துக்கோங்க. ஒரு டீமில் வேணால் நீங்கள் பியூஷ் சாவ்லாவாக ட்ரை பண்ணலாம். பட் ஆடுவாரான்றது உறுதியாக தெரியல. ஸோ சேஃப் ஆப்ஷனாக நம்ம ஹர்திக் பாண்டியா, பும்ராவை பார்க்கலாம் இந்த மேட்ச்சில். ஸோ சிஎஸ்கே சைடில் பார்த்தோம்னா டீசெண்டான ஆப்ஷன்ஸில் நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், ட்ரம்ப் கார்ட் பிக்காக நீங்கள் இந்த இடத்துல ரஹானேவை சேசிங்கில் பார்த்துக்கோங்க. சேஃபஸ்ட் ஆப்ஷனாக நம்ம ருத்ராஜ் கேக்வாடு, ரவீந்திர ஜடேஜாவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போல் பண்ணால் 10 ரனாவை பார்க்கலாம். ஹை ரிஸ்க்காக எடுக்கிறவங்க அந்த சைடு எப்படி நான் வந்து ஒரு கோட்ஸி இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து சொல்லியிருக்கணும், அதே மாதிரி நீங்கள் இங்கே தேஷ்பாண்டேவை ஒரு தீபக் சகர் பதிலாகவோ ஒரு ஹை பர்சன்டேஜ் பிளே பிக்கு ஒரு மிச்சலுக்கு பதிலாகவோ தேஷ்பாண்டேவனா ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். எல்லா மேட்சுமே அவர் விக்கெட் எடுத்துகிட்டு தான் இருக்கார். இந்த கிரவுண்ட்லேயுமே விக்கெட் எடுத்திருக்காரு. லோக்கல் பாயும் கூட. ஸோ ஒரு கிராண்ட் லீக்ஸில் கூட கேப்டன்ஸ் கேப்னா ட்ரை பண்ணிக்கோங்க. சிவம் டூபேவா அங்கே எப்படி டிம் டேவிட் மாதிரி டாப்பில் விக்கெட் போகும் அப்படின்ற கான்செப்டில் ஏதாவது ஒரு டீம் போடுறப்ப ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ சேசிங் வரப்போ ஈஸியாக பேட்டிங் ஃபேவராக இருக்கும். இப்போ இந்த 3 பேரே மேட்சை முடிச்சுட்டா சிவம் டூபேக்கு வேலையே கிடையாது. சப்போஸ் ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்போ ஏர்லி விக்கெட்ஸ் போகும் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல சேசிங்கில் சிவம் டூபே முடிச்சு கொடுத்துப்பாரு அப்படின்ற லாஜிக்கில் நீங்கள் எடுக்கலாம். பட் கண்டிப்பாக ஒரு 3லேருந்து 4 ஓவர் வந்து ஸ்விங்குன்றது இருக்கும். அதை கடக்கணும். அப்போ தான் வந்து நல்லா ஆடுவாங்க. ஸோ ருத்ராஜ் கேக்வாட் எம்ஐக்கு எதிராக நல்லா சிறப்பான ஆவரேஜ் வச்சுருக்காரு. மினிமம் 30 ரன் ஆவரேஜுக்கு மேலே ஆடிருக்காரு. ரஹானேயை பொறுத்தவரையா குயிக்காக வந்து அடிக்க பார்ப்பார். ஸோ அது வந்து பட்டா தான் அவுட் ஆனதான். ரவீந்திரா ஃப்ளாப் ஆவார் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல ரஹானேவை கேம் எடுத்துகிட்டு போவார்ன்ற கான்செப்டில் சேசிங்கில் கேப்டன்ஷிப்னா கொடுத்துக்கோங்க. ஸோ மற்றபடி 10 ரனா ஃபஸ்ட்டா செகண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிக்காக இருப்பார். ஸோ ஓரளவுக்கு வந்து சிஎஸ்கே எம்ஐ மேட்ச் க்ளோஸாக போகும். யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக உறுதியாக சொல்கிறேன், சொல்லவே முடியாது. அதேமாதிரி இந்த ட்ரேடு வந்து நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்திருப்பேன், யார் ஜெயிப்பாங்கன்ற மாதிரி டெலகிராமில். நான் ஓப்பனாக இப்பயே சொல்லிடுறேன். ஸோ சொல்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த மேட்ச்சுக்கு. மேபி சேசிங் வர டீம் ஜெயிப்பாங்கன்னு வேணால் நம்ம சொல்லலாமே தவிர்த்து, ஆனால் அதுவுமே உறுதியாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எப்பயுமே அந்த மேட்சஸ் இவங்க 2 பேர்த்துக்கு எதிராக அப்படி தான் வந்து போகும். அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. ட்ரேட் பண்ணுறவங்க ட்ரேட் பண்ணாமல் கூட இருந்துக்கோங்க. இந்த மேட்ச்சில் ஸ்மால் லீக் கூட வந்து ப்ளே பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு கிராண்ட் லீக்கு பெஸ்ட்டு மேட்ச்சு. கிராண்ட் லீக்கை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ளே பண்ணுறது கண்டிப்பாக ஒர்த்தபுளான ஒரு மேட்சாக இருக்கும். லாஸ்ட்டு பாலில் கூட வந்து மேட்ச்ன்றது மாறும். அப்போ உங்களுக்கு தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டீம் பார்ப்பேன். ஃபேப்லோன் ஆப்பு பெஸ்ட்டான ஒரு ஆப். ஸ்மால் லீக்கு ஈஸியாக வின்னிங் கிடைக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 2 ரூபாலேருந்து 3 ரூபா போட்டு ப்ளே பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஃபுல்லாக வந்து வின் பண்ணுறப்போ 10 ரூபா வரையும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 7 ரூபா வரையும் நல்ல ஒரு லாபமே வந்து நிற்கும். ஸோ தமிழில் எதுக்காண்டி சொல்கிறேன்னா, நம்ம இங்கிலீஷில் சொல்ல முடியாது. ஏற்கனவே இந்த மாதிரி இங்கிலீஷில் சொல்லி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து தமிழில் சொல்கிறேன். அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு லாபமே வந்து நிற்கும். ஸோ அதனால் ஈஸியாக வந்து நீங்கள் பார்க்கலாம், லாபம் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K டெக்கன் ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. கிவ்வேவும் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறவங்க ஸ்ப்ளிட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். எப்படினாலும் உங்களுக்கு வந்து தோல்வியும் இருக்கும் வெற்றியும் இருக்கும். அது சகஜம்தான். அப்படி தோல்வி இருந்தாலுமே அடுத்து வெற்றி வரப்போ அந்த மொத்த தோல்வியை கடந்து போகிற அளவுக்கு இருக்கும் ஃபேமிலி ஒன்றில். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம நார்த்து சைடு இருக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. தேவையில்லாத ரிஸ்க்குன்றதை ஓவர் ரிஸ்க் எடுப்பாங்க. அதை நம்ம அட்வான்டேஜாக பயன்படுத்திக்கலாம் இந்த ஆப்பில். ஜிஎஸ்டி கிடையாது. அதே மாதிரி டிடிஎஸ் நைட் டைமில் நீங்கள் வித்ட்ரா பண்ணி பாருங்கள். டிடிஎஸ்மே பெரிய அளவில் இல்லை இதில். நான் ட்ரை பண்ண வரையும் எனக்கு எந்த ஒரு டிடிஎஸ் இல்லை. ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K டெக்கன் ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. டெலகிராம்லேயும் நம்ம வின்னிங்ஸ் போட்டிருப்போம், பார்த்துக்கோங்க. ஸோ ஜடேஜா கேப்டனாகவும் ஹர்திக் பாண்டியா வைஸ் கேப்டனா சேஃபாக கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய பேர் இசான் கிசான், ரோஹித் சர்மான்னு போகலாம், ருத்ராஜ் கேக்வாட்னு போகலாம். ஸோ இனிஷியல் ஸ்விங் இருந்தால் இவங்க அவுட் ஆகலாம். ஸ்விங் இல்லை, பேட்டிங்க்கு ரொம்ப வந்து அடித்து பெரிய ரன் போகிறதுக்கும் வாய்ப்புன்றது இருக்கும். பும்ரா ஓரளவுக்கு டீசனான ஆப்ஷன். 10 ரன் ஓரளவுக்கு டீசனான ஆப்ஷன். ஃபஸ்ட் போல் பண்ணலாம். இந்த இடத்துல முஸ்தபிசுர் ரஹ்மான் கூட தேஷ்பாண்டே எடுத்துக்கோங்க. நபி ரிஸ்க்கு தான், பட் லாஜிக்கலாக யோசிச்சா ஓரளவுக்கு டீசனான பிக்காக இருப்பார். இந்த சைடில் நீங்கள் செகண்ட் பேட்டிங் வந்தால் டிம் டேவிட்டு, அதே மாதிரி ரஹானே, இந்த மாதிரி பிளேயர்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ ஓவரால் ஆவரேஜ்னு பார்க்குறப்போ இசான் கிசான் 26 ரன் ஆவரேஜ் சிஎஸ்கேக்கு எதிராக. நம்ம ரோஹித் சர்மா பார்த்தோம்னா 35 ரன் ஆவரேஜ் வச்சுருக்காரு. இப்போ பேட்டில்ஸுன்றது இருக்குது. அதேமாதிரி சூரியகுமார் யாதவும் 40 ரன் கிட்ட ஆவரேஜ் இருக்குது. ஸோ ஜடேஜா நல்ல விக்கெட்ஸ்ன்றதை எடுத்திருக்காரு. ருத்ராஜ் கேக்வாட் 30 ரன் வந்து ஆவரேஜ் இருக்காரு. ஸோ இவ்வளோ தான் வந்து வின்யூ ப்ளஸ் ஹெட் ஸ்டாட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ
ஸோ அதனால தான் நான் ஆடும் பண்ணலை. ஸோ எல்லா டைமும் ஒரே மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் நானே அதை யோசிச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கோங்க, உங்களோட ஐடியாஸையும் யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு டெலகிராம் ஒரிஜினல் சேனலாக செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நமக்கு வின்னிங்கிறது கிடச்சிருச்சு. கண்டிப்பாக அதை வந்து கண்டினியூ பண்ணி எடுத்துகிட்டு போவோம். கிராண்ட் லீக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச். யோசிங்க, டிஃப்ரெண்ட்டாக யோசிங்க. லோ பர்சன்டேஜ் பிளேயரை 3லேருந்து 4 பிளேயரை உள்ளே வந்து ஆட் பண்ணுங்கள். ஈஸியாக இந்த மேட்ச்சை நீங்கள் கிராண்ட் லீக்கில் ஜெயிக்கலாம். நிறையா பேர் வந்து க்ளோஸாக போயிருக்கீங்க, கமெண்டில் சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நானும் செக் பண்ணி பார்த்தேன், நிறையா பேர் க்ளோஸாக போயிருக்கீங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள், மற்ற சின்ன ஆப்ஸ்லேயும் ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாகவே ஜெயிக்க முடியும்.